இருக்கும் எனது வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விழைகின்றேன். ரொம்ப அழகான ஒரு நாள். இயற்கை கூட நமக்கு எப்படி உதவுது பார்த்தீங்களா? நேற்று நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலநிலை அறிக்கையில் வர்ற 2 நாட்கள்லையும் +2 degrees அதிகமாக வெயில் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட இந்த பத்திரிகை எனக்கு கொடுக்கும் பொழுது பார்த்தேன், இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது, இந்த வெயிலில் 8:30 மணிலேருந்து 11:30 மணி வரையிலும் குழந்தைங்கள உட்கார வைப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இயற்கை, இறை என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்களேன், இன்னைக்கு உங்களுக்காகவே இந்த மேகங்களை அனுப்பி இந்த குளிர்ந்த ஒரு அழகான தட்பவெட்ப நிலையை நமக்கு அளித்து கொண்டிருக்கின்றது. நல்லது செய்யும் போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுதான் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்துற்று தான் முந்துரும். அதாவது தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை, தனது குடியை, தன்னுடைய கிராமத்தை, தன்னுடைய ஊரை, தன்னுடைய உலகத்தை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒருவனுக்கு தெய்வம் மடித்துற்று தான் முந்துரும். அதாவது அவரு தெய்வம் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு நான் முன்னாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நிக்குமா. அதற்கு சாட்சி இந்த இறை இன்னைக்கு. அப்போ வித்யசுதாவுடைய இந்த 24 வருட பயணம் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சிகளை நாம பார்த்தோம். ஒண்ணு இந்த சித்தார்த்து, இன்னும் அது போன்ற மற்ற வெற்றியாளர்களை எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உலகமே இருண்டது போல சில சமயங்கள்ல தோன்றி இருக்கும். நிறைய நேரம் என்ன வாழ்க்கை இது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் குழந்தை இப்படி இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். நம்ம சொல்றதே இந்த குழந்தைகளை சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்றோம். நமக்கு இப்ப ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்ட்டு உங்களுக்கான உரிமைகள், இந்த சிறப்பு குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே அவங்களுக்கான சட்ட திட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றது. அதன்படி நமக்கு 5% 5% ரிசர்வேஷன் எல்லா பள்ளிக்கூடத்திலையும், எல்லா காலேஜ்லையும், எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் 5% ரிசர்வேஷன் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படிங்கிறது உறுதி செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது. அதே மாதிரி வேலை வாய்ப்புல 4% ரிசர்வேஷன் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் அப்படின்ட்டு. இன்னைக்கு இங்கே நம்ம ஒரு குழந்தைய பார்த்தோம். அவர் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சியில் அவர் வெற்றி பெற வேண்டும், அவருக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பதவி கிடைக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்தி கொள்கின்றேன். இந்த தருணத்தில் இந்த ரிசர்வேஷனை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நான் டிசபிலிட்டி, இயலாமை, முடியாமை அப்படிங்கிறத பார்க்காம இந்த குழந்தைகளான எபிலிட்டிஸ் என்ன இவர்களால செய்ய இயலும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை யாரு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கே இங்கே பேசினவங்களுடைய பேரண்ட்டு, குழந்தைங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். என்ன இங்கே இருக்கக்கூடிய வித்யசுதாவின் ஆசிரிய பெரும் ஹாஸ்பிட்டல் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஹார்ட் பேஷண்ட்டாக வரவங்கள கூட ஆப்ரேஷன் பண்ணி அத்லெட்டிக்காக மாற்றி விட்ருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் இங்கே தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். ஸோ ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது மாதிரி ரொம்ப சிறப்பான டாக்டர்களை வச்சு சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மாதிரி வித்யசுதாவோடு சேர்ந்து நல்ல விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 22 வருஷமாக இந்த வித்யசுதா சுயநிதியில் அவங்களுடைய செல்ஃப் இதில் பண்ணிகிட்ருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளி மாநிலங்கள், வெளி நாடுகள்லேருந்தும் குழந்தைங்க நல்ல முறையில் அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லாகி போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிலாம் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒரு லிமிட்லெஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் நான் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் குடும்பத்தை பற்றி கூட நினைக்கிறது இல்லை, நான் நல்லா இருந்தால் போதும்னு அவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க.
இந்த சூழ்நிலையில் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ராமச்சந்திராவும் வித்யாசுதாவும் சேர்ந்து 22 வருஷமாக கிட்டத்தட்ட பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய பொறுப்புன்றது எல்லையற்றது, எல்லாத்தையுமே நம்ம பொறுப்போடு பார்க்கலாம். அந்த மனநிலைக்குள்ளே ஒவ்வொருத்தருமே வரணும். ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்லெஸ் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக நாடு நல்லாயிருக்கும், சமுதாயம் நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லாயிருக்கும். இப்படி ஒரு நல்ல ஒரு சூழலில் என்னையும் ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. It is truly an honor and a privilege to be here today. First and foremost, I extend my heartfelt gratitude to Honorable Chancellor and Vice Chancellor and Pro Chancellor Sri Ramachandra Institute of Education and Vidyasudha for inviting me to this inspiring sports meet. I am especially delighted to our Chief Guest of Honor, Ma'am Admita, IAS, the Honorable Secretary to the Government, Welfare for the Differently Abled Department, Government of Tamil Nadu. Madam, our Confederation hold you in the highest regard. Your presence and kindness is listening our voice, not only regarding disability, but in the championing all deprived sectors of society, are truly inspiring. You deeply understand our intention and our prayer for these children. As I look around, I am moved to the incredible spirit of today. Whether it is in March Past, the drill, or the following competitive event, these activities are about so much more than medals. They are about discipline, positive behavior, and socialization. These sports are transforming the daily routine of our children. Dear parents, I urge you to continue encouraging your children in this practice. This experience fosters happiness and healthy competitive spirit that stay with them for their life. A shining example of this alumni today, torchlighter Siddharth. His dedication and hard work only they got this success. I greet their parent for their achievement. Congratulations, Siddharth, for your inspiring journey. I also want to thank Mr. Arun Aloysius for his tireless commitment for our children. As a Special District Secretary of South Chennai, he has done a wonderful job, often with very limited resources. Special Olympics Tamil Nadu has achieved a remarkable milestone over the past 2 years. Out of 19 national events, we participated in 15 and brought home 114 medals, including 54 golds. As Tamil Nadu, our next big goal is the 2027 Special Olympic World Summer Games in Santiago. To reach the international stage, we need your support. We earnestly hope that esteemed institution like Ramachandra டீச்சர்ஸோடு சேர்ந்து நம்மளோட எஃபர்ட்டும் இருந்துச்சுனாக்கா நம்ம பிள்ளைங்களை நல்லா கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஓகே, நம்ம குழந்தைங்கன்றத நம்ம முதல்ல எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எஃபர்ட் போடணும். சரி, தேங்க்யூ. என்ன பேசுறது தெரியல, ரொம்ப நன்றி. பிரசிடென்சி காலேஜ் எம்ஏ படித்தேன். வணக்கம். அதாவது இவன் முரளிதரன் நம்ம கிட்ட 2.5 வயசுல வந்தான். வந்தப்போ என்ன செய்வான்னா, எல்லா குழந்தைகளும்
ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் என்ன செய்வோம் அது மாதிரி அதுவும் நாங்கள் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் லாஸ்ட்டில் இருந்தோம். அப்போ வந்து சின்ன ரூமில் வந்து அந்த டோர் கிட்ட இருந்து வெளியே வர மாட்டான், முட்டிக்கிட்டே இருப்பான் டோரை. முரளி வந்து முட்டு முரளி. இவர் இன்னைக்கு அவர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. நான் ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸில் பேசிட்டு போயிடுறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக கூட எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்கூலுக்குள்ளே வரும்பொழுது ஒன்லி பிளாங்க், ரொம்ப பிளாங்காக இருந்தேன். ஆக்சுவலாக வந்து என் குழந்தை வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. நாங்கள் ஒரு ஸ்கூல் போனோம், அங்கே ரிஜெக்ட் பண்ணி வெளில வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சைக்காட்ரிக் தான் எனக்கு வந்து இந்த ஸ்கூலில் ரெஃபர் பண்ணாங்க. என் குழந்தை இங்கே வரும்பொழுது ஷீஸ் வந்து ரன்னிங், அப்படியே சுற்றிட்டே இருப்பாள். ஸ்கூல்ஸ்லாம் என்ன ப்ராப்ளம்னா அவங்க பென்சில் பிடிக்கல, போர்டு பார்க்கல, இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு. எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்னே தெரியாது. ஸோ நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தை லெஃப்ட் ஹேண்டர்னு வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அதை கண்டுபிடிச்சது நம்ம நளினி மேம் தான். ஸோ அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அவள் டிராயிங் பண்ணுவா. அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து நம்ம ரேவதி மேம். ஒரு சிங்கம் ஒரு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணா, அது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக நோட்டீஸ் போர்டில் போட்டு ஸ்வேதா ட்ரா பண்ணதுன்னாங்க. அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சைக்காட்ரிஸ்ட் அது எல்லாருமே டிபார்ட்மெண்ட் ஒரு மேமையும் நான் விட மாட்டேன். எல்லா மேமும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது பேரண்ட் டு டீச்சர் கம்யூனிகேட் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். ஒரு டீச்சரோட பேரண்ட். வணக்கம் சார். என்னோட பையன் பி சுஜித் இப்போ கர்ணாவூர்ன்ற ஊரில், திண்டிவனம் பக்கத்தில் கர்ணாவூர்ன்ற அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருக்கிறார். நம்ம இந்த ஸ்கூலில் வித்யாசுதா தொடங்கி 2வது வருஷம் 2வது ஷிஃப்ட் மேடம் சொன்ன மாரி அந்த கோட்டாவில் இவர் கிடச்சிது. இவருக்கு அதற்காக நன்றி. இந்த ஸ்கூலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப படிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். இந்த ஸ்கூலில் வந்து எல்லாமே நல்லா பண்ணான், அழகாக பண்ணான். என் ஒய்ஃப் தான் இவங்க ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. இங்கே ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பையனுக்கு 23 வயசு ஆகுது. நான் இங்கே வந்து அவனை சேர்க்கும் போது ஒன்றுமே தெரியாது. நான் வந்து 3rd பேட்ச்சில் இவனை சேர்த்தேன். ஒன்றும் தெரியாதப்ப அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணி அவனையும் என்கரேஜ் பண்ணி அவனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்குன்னா மெயின் வந்து வித்யாசுதா தான், வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ.